+2 தேர்வு முடிந்த பிறகு எத்தனை நுழைவுத் தேர்வுகள் நடக்குது தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது நீட். பிள்ளைகளே, +2 தேர்வுக்கு பிறகு 80 நுழைவுத் தேர்வுகள் நடக்கின்றன இந்தியாவில். நான் சொல்ற அனைத்தும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. புகழ் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், கல்வி நிறுவனங்களை பற்றி பேசுறேன். மத்திய அரசின் கல்வி நிறுவனம், அகில இந்திய அளவில் பேசுகிறேன். 80 நுழைவுத் தேர்வுகள் நடக்குது +2க்கு பிறகு. நீட்டை தாண்டி நமக்கு ஒண்ணுமே தெரியல. 80 நுழைவுத் தேர்வில் 75 நுழைவுத் தேர்வுக்கு உங்கள் +2 மதிப்பெண் தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம்? +2ல நிறைய மார்க் வாங்கணும், வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் 75 நுழைவுத் தேர்வுகளுக்கு உன்னோட +2 மார்க்ன்றது பேஸ் தான். 60% இருந்தா என்ட்ரன்ஸ் தான். 80 நடக்குது. 75 போட்டித் தேர்வுகளுக்கு +2 மதிப்பெண் தேவையில்லை. அகில இந்திய அளவில் நடக்குது. தேசிய அளவில் இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல நடக்குது. இதுல இன்னொன்று சொல்றேன் பிள்ளைகளே, பல நுழைவுத் தேர்வுகள் செப்டம்பர்லயே அப்ளிகேஷன் கொடுத்துருவான். ஜனவரியில முக்கியமான கோர்ஸ் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு ஜனவரியில என்ட்ரன்ஸ் முடிஞ்சிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம 1200க்கு 1199 வாங்கிட்டு உட்கார்ந்திருப்போம். ஆனால் 80 நுழைவுத் தேர்வில் 75ற்கு மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் முடிந்து போயிருக்கும். இப்போ ஒரு கேள்வி, சார் என்னால பாஸ் பண்ண முடியுமா சார் அந்த நுழைவுத் தேர்வை? உன்னால் முடியும் சார். நான் 70% தான் வாங்கி இருக்கிறேன். நான் இல்லை. மிகப்பெரிய எஜுகேஷனிஸ்ட், மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவனினுடைய திறமையை நீங்க அளவிடவே முடியாது. நீ எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம்ல போயிருக்கும், இன்னொரு எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிருப்ப, நீ நினைக்கவே முடியாது. ஒரு பொண்ணு 58-60% தான் வாங்குறா, நுழைவுத் தேர்வு எழுத சொல்றாங்க. அந்த பொண்ணு டிசைனிங் கோர்ஸ்ல அடிச்சுட்டு வந்துட்டா. அப்ப நீ நுழைவுத் தேர்வை எழுதணும்ன்றான். 80 நுழைவுத் தேர்வில் நீ அதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு பண்ணுவது, உங்களை பண்படுத்துறேன், நிலத்தை பண்படுத்துற மாதிரி பண்படுத்திட்டேன் சார். அடுத்து நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் வரப்ப அத்தனை பசங்களும் அட்டென்டிவா இருப்பாங்க, தேடுவார்கள். நம்ம அந்த தேடலை உருவாக்காமல் நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு அத்தனை பசங்களும், இப்ப நான் முதல்ல சொன்னேன், அத்தனை பேரும் அட்டென்டிவ் ஆயிட்டான் இதை தெரிந்து கொள்வதற்கு. அப்ப இந்த நுழைவுத் தேர்வுக்கு ப்ராசஸ் இருக்கு. இதை பற்றியெல்லாம் சார் சொன்னாரே, ஒரு ஆழமான தேடல் உங்களுக்கு இருக்க வேண்டும். +2 மட்டும் மதிப்பெண்லாம் வச்சுக்காத. நீ என்ன செஞ்சிருக்கணும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 30 நுழைவுத் தேர்வையாவது நீ எழுதியிருக்கணும். 30 நுழைவுத் தேர்வில் நிச்சயம் நீ ஒரு 5 நுழைவுத் தேர்வுல பாஸ் பண்ணியிருப்ப. நான் சொல்வது எல்லாமே ரொம்ப பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன். நீங்கெல்லாம் ஏழை பிள்ளைகள் இருக்கலாம், படிப்பு. ஹையர் எஜுகேஷனுக்கு செலவுகள் இல்லை, பெருசா லட்சங்கள் இல்லை. அப்படியே பணம் இருந்தா கூட நீ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறப்ப பேங்க் உனக்கு கொடுக்குறான், கடன் உதவி தரான். உனக்கு சீட்டு கிடைச்சாலே கடன் உதவி தரான், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான். அங்கு படித்த பிள்ளைகள் தான் 40 லட்சம் 60 லட்சம் அப்படி போகணும். இப்ப நீ அதற்கு தயாராக இருக்கணும். அந்த தேடல் உனக்கு இருக்கணும். +1 படிக்கிறப்பயே நீ தேட ஆரம்பிக்கணும். எவ்வளவு 80 நுழைவுத் தேர்வு இருக்கு, அதுக்கு எப்படி தயாராகணும், என்ன செய்யணும், நீ தயாராக இருக்கணும். நீ தயாராக இரு. என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நான் சில ப்ரொஃபைல் உங்களுக்கு சொல்றேன். அதிலிருந்து அதுக்கப்புறம் நான் கோர்ஸுக்கு வரேன். சிலரை நான் சந்திச்ச பசங்களுக்காக சொல்றேன். நான்
ஒரு உசிலம்பட்டி சேர்ந்த ஒரு பையன், கவனமா வாங்கிக்கோ. அந்த பையன் +2ல 1088 மார்க் வாங்குறான். அந்த பையனை மதுரையில் பிஎஸ்சியில் சேர்த்துட்டாங்க. அந்த பையனுக்கு எந்த எக்ஸ்போஷரும் இல்லை. அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ், இது மாதிரி ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் வந்த பிறகு அவன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவன் படிக்கிறப்பயே ஆப்பிள் ஃபோன்லாம் இருக்குல்ல, அதனோட சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு பிழையை கண்டுபிடிக்கிறான் படிக்கிறப்பயே. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு ஆப்பிள் நிறுவனம் $5000 அப்பயே பணம் கொடுக்குறான். அவன் அடுத்த யூனிவர்சிட்டியில் போய் பெரிய போஸ்டிங் போகிறான். 20 லட்சம் 30 லட்சம் சம்பளத்துக்கு படிப்பு முடிச்ச பிறகே போயிட்டான். அதுக்கப்புறம் ஃபாரின் ஸ்டடீஸ்க்காக போயிட்டான் ஒரு பையன். இன்னொரு பொண்ணு +2ல 68% வாங்கின ஒரு பொண்ணு, அரவக்குறிச்சி. அந்த ப்ரொஃபைல் ஒரு கான்ஃபரன்ஸில் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா பாருங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைனிங், எக்ஸிபிஷன் டிசைனிங், டிசைனிங் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. அவள் டிசைனிங் 68% வாங்கினவ நுழைவுத் தேர்வு எழுத வைக்கிறாங்க. நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணிட்டான். அகமதாபாத் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங்ல அவளுக்கு இடம் கிடைக்குது. அங்க போயிட்டா. எங்க? அரவக்குறிச்சியிலேருந்து அந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணி போயிட்டா. ஆர்கிடெக்சரல் அந்த எக்ஸிபிஷன் டிசைனிங்ல அவ ஜெர்மன்ல போய் அங்க இருக்கிற அருங்காட்சியகத்தை டிசைன் பண்ற பொறுப்புக்கு அவ போறா. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது பலருக்கு தெரியுமா? ஒரு 68% வாங்கின ஒரு பையன் ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங் அகமதாபாத்தில் போய் படிக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு தெரியாது. சென்னையை சேர்ந்த ஒரு பையன் சித்தார்த் அப்படின்னு ஃபோர்ப்ஸ் இதழில் 30 பேர்ல அவனை ஒரு இளைஞன், முக்கியமான இளைஞன் போட்டிருக்கு. அவரோட ப்ரொஃபைலை போய் நான் படிக்கிறேன் தேடி. என்ன பண்ணா இவன்? சென்னையை சேர்ந்த பையன், என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங், என்ஐடி டிசைனிங் நுழைவுத் தேர்வு இருக்கு. அவன் அந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணல. இன்னொரு நுழைவுத் தேர்வு பரோடா யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணிட்டான், அங்க போயிட்டான். திரும்ப அடுத்த வருஷம் எழுதுறான். ஒருத்தர் சொன்னார்ல விடாமுயற்சி, திரும்ப என்ஐடியிலே இடம் கிடைக்குது. திரும்ப டிசைனிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங்ல போய் திரும்ப படிக்கிறான். டிசைனிங் ரொம்ப முக்கியம். அவன் உன்னை டிசைன் பண்றான். நீ படிக்கிறப்ப நீ எதை டிசைன் பண்றியோ, இப்ப இது எல்லாமே டிசைனிங் தானே. இந்த வடிவம் நம்ம உபயோகப்படுத்துற அத்தனை பொருள்கள் டிசைனிங் தானே. அதுக்கு காப்புரிமை உண்டு. உன் பேர்ல உலகம் எங்கும் யார் அதை பயன்படுத்தினாலும் உனக்கு காப்புரிமை உண்டு. அவன் வயிற்ற கிளீன் பண்ற விவசாயிகள்லாம் விஷம் கொடுத்து இறந்துடுறாங்க, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது. இப்போ வயிற்ற கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி உன்னை டிசைன் பண்ணான் பெரிய அளவில். இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போயிட்டான். சென்னையில் இருக்கிற ஒரு பையன், அவன் ப்ரொஃபைலிங் பாருங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். இன்னொரு பொண்ணு, நீங்க எப்படி உங்கள் சிறகுகள் விரிக்கணும்னு சொல்றேன். திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு திருவள்ளூர் ரொம்ப பின்தங்கிய பகுதி. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறான். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது தெரியுமா? மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறா. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறப்பே அவ என்ன பண்றா? உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பேராசிரியர்களுக்கு அவ பயோடேட்டாவை அனுப்புறா. இதுதான் என் ப்ரொஃபைலிங். நான் உங்கள்கிட்ட வந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன். அவ ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஒரு 30 ப்ரொஃபசர்ஸ் உலகத்தில் இருந்து அவளுக்கு மெயில் பண்றாங்க, நீ வா. அதுல இவ சூஸ் பண்றான். பேராசிரியர்கள் மாணவர்களை சூஸ் பண்றது இல்ல. திருவள்ளூரை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்கிற அந்த பொண்ணு ஜெர்மன்ல இருந்து ஒரு பேராசிரியரை இவ செலக்ட் பண்ணி போறா. அந்த பேராசிரியரே எல்லா செலவையும் ஏத்துக்கிறார். அங்க போய் படிக்கிறா. அங்க யூனிவர்சிட்டியிலேயே பிஹெச்டி முடிக்கிறா, ஜெர்மன்லேயே முடிக்கிறா. அவ தான் அமேசான்ல வேலை பார்க்கிறா. எவ்வளவு? 80 லட்சம் சம்பளம்.
நம்ம பொண்ணு, கை தட்டலாம் அவளுக்கு. நம்ம ரோல் மாடல். நான் இன்னொன்றும் சொல்றேங்க, இதெல்லாம் நான் பார்த்த ப்ரொஃபைல். நம்ம +2 எப்படி பார்த்துட்டு இருக்கோம், உண்மையில் எப்படி நடக்குதுன்னு. என்னோட நெருங்கிய நண்பர், அவர் அப்பயே ஆர்இசி படித்தவர் சார், ஆர்இசியில் அவர் முடித்தவர். அவங்க குடும்பமே டாக்டர் குடும்பம். ஆனாலும் நம்ம எஜுகேஷனில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோன்றதுக்காக அவங்க புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளே. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. அந்த மூத்த பொண்ணை அவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு நீட் கோச்சிங். எப்போதுமே அவருக்கு இதுதான் பேச்சு. எம்மா படிச்சிட்டியாம்மா, எம்மா படிச்சிட்டியாம்மா, இப்படியே தான் இருப்பார். அந்த பொண்ணு படிக்கிறா நீட், தோத்துட்டா, கிளியர் பண்ண முடியல. அவள் ஒடிஞ்சு போயிட்டான். அப்பாவும் ஒடிஞ்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் படுறார், ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் கஷ்டப்படுறார். செகண்ட் டைம் நீட் எழுத போகிறான். அந்த பெண் பிள்ளைலாம் அன்னைக்கு சொன்னேன்ல, பிளான் பி கேட்டேன்ல. அப்போ வழிகாட்டுதலில் கல்வியாளர்களில் சொல்கிறாங்க, அவளை ஜேஇயும் எழுத சொல்லுங்க. அவள் சொல்கிறா, இல்லை நான் படித்தா டாக்டர் தான் படிப்பேன். இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ, நீ ஜேஇ எழுது. ஜேஇ எழுதுறா. ஜேஇனா தெரியுமா? ஓரளவு எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, ஜேஇ எழுது. ஜேஇலேயே 2Bன்னு ஒன்று இருக்கு, சாருக்கெல்லாம் தெரியும். ஜேஇலேயே 3 கேட்டகரி எக்ஸாம் இருக்கு. அதில் ஒரு கேட்டகரி பலருக்கு அது தெரியவே தெரியாது. ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கிறதுக்கு இந்த கைட் பண்ற சார் சொல்றாரு, அதையும் எழுத சொல்லுங்க, எல்லாரும் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதையும் அவன் எழுதிட்டான். ரிசல்ட் வருது, நீட்ல தோல்வி. குடும்பமே உடஞ்சி போச்சு. ஜேஇ மெயின்லையும் வரல, உடஞ்சி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல அவரு, ஏன்னா 2வது வருஷம். ஆனா பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அதுக்கு எழுதுனால அந்த 2B அந்த ஜேஇல, அதுல ஃபர்ஸ்ட் 10க்குள்ள அவ இருக்கா, ரேங்கிங்ல வந்துட்டா அவ. அப்ப ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸாம் நுழைவுத் தேர்வுன்ற கான்செப்ட் ஒண்ணுல நீங்க தோத்தீங்கன்னா இன்னுல தோத்துருவீங்கன்றதுக்கு அர்த்தம் இல்லை. அது உங்களோட மைண்ட் செட், உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை பொறுத்து நீ எழுதுற. அதனால தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன், நீ ஜஸ்ட் 60% பாஸ் பண்ணிட்டு நீ போய் எழுது, ஒருவேளை நீ ஜெயிச்சிருவ. ஏன்னா அது அந்த 3 மணி நேரத்திற்கான எக்ஸாம். அவ ஆர்கிடெக்சர் பாஸ் பண்ணிட்டா. இந்தியாவிலேயே 3 யூனிவர்சிட்டியில தான் அந்த கோர்ஸே இருக்கு. விஜயவாடாவில் போய் படிக்கணும். இந்த பொண்ணுக்கு வெண்ணி தண்ணி கூட போட தெரியாது. அப்பாவுக்கு ஃபோன் அடிப்பா, அப்பா டேடி வெண்ணி போடணும் அப்படின்னு. அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாது. அம்மா சொல்றா, ஐயோயோ விஜயவாடாவுக்கெல்லாம் எப்படி அனுப்புறது இந்த பிள்ளைய, சென்னையிலே படிக்க வைக்கலாம், இவ பயந்துருவா, வாஷ்ரூம் போகணுன்னா கூட அம்மா தான் வரணும் கூட, எப்படி அனுப்புறது? அந்த எஜுகேஷனிஸ்ட் சொல்ற, அனுப்புங்க, போகட்டும், அந்த எக்ஸ்போஷர். விஜயவாடாவுக்கு போறா. 6 மாதம் கழித்து நான் என் நண்பரை சந்தித்த போது சொல்ற, என் பொண்ணை பார்க்க பெருமையா இருக்கு, அப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. 6 மாதத்தில் அப்படி மாறி இருக்கிறா, அங்க இருக்கக்கூடிய டீமோட லீடராக இருக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா பெருமையோடு சொல்றார். அது அப்படி உருவாக்கும் உங்களை. அந்த யூனிவர்சிட்டி நாளைக்கு போவா, நாளைக்கு அவ போய் வேலைலாம் தேட போறது இல்லை. இந்தியாவிலே 3 யூனிவர்சிட்டி தான். நாளைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், பெரிய விமான நிலையம் அவ தான் வடிவமைக்க போகிறாள். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிள்ளைகளே, இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், உனக்கு எந்த கோர்ஸை பற்றியும் தெரியாது, முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. உனக்கு எதை பற்றியுமே தெரியாது, நான் இதுதான் படிப்பேன் அப்படிலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காத. இன்னொன்று, நான் டாக்டர் தான் படித்தா படிப்பேன் அப்படிலாம் இல்லை.
இன்னைக்கு இன்டகிரேட்டட் சிஸ்டம் வந்துருச்சு. அதை பத்தி தான் நான் நெக்ஸ்ட் பேச போறேன். அதனால எதுலையுமே ஃபிக்ஸா இருக்காத, ரொம்ப கஷ்டப்படாத. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லுவேன், போய் சொல்லுங்க நீட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவனை ஒரு சுதந்திர பறவையாக போய் எக்ஸாம் எழுத சொல்லுங்க. அவன் எழுதி பாஸ் பண்ணுவான். அவனை அனுப்புங்க, அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்கள். அப்படி நீ போகணும். இந்த கோர்ஸ் தான் அப்படிலாம் இல்லை. லைஃப்ல 2 விஷயம் நீ நினைவில் வச்சுக்கோ. தேசிய அளவில் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் நீ படிச்சிடணும், ரொம்ப முக்கியம். தேசிய அளவில் இருக்கிற பிரைம் இன்ஸ்டிடியூட்ல நீ போய் படிச்சிட்டீன்னா உன் லெவலே வேற. நீ ஐஐடி பாம்பேல படிச்சாதான் அங்க இருக்கிற அலுமினி ஃபண்டில் 100 கோடி உன் கையில கொடுக்குறான். 100 கோடி கொடுத்து பிசினஸ் பண்ணுன்றான். பிரைம் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கணும். அதுக்கு நுழைவு தேர்வு தேவை. அதுக்கு நீ தயாரா இருக்கணும். 2வது, வாய்ப்பு இருந்தால் ஃபாரின்ல போய் படிக்க பாருங்க. வாய்ப்பு இருக்கும், கட்டாயம் கிடைச்சிரும். நீ போ, நம்பிக்கையோடு போ. இந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கத்தோடும் போ. நீ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்பி போகலாம். காரணம், உன் கையில் டிசிப்ளின் இருக்கு, நீ தடமாற மாட்ட. போயிடு. இந்த 2 விஷயம் பண்ணிட்டீன்னா 8 வருடங்கள் தான். +2 முடித்த பிறகு 8 to 10 வருடம். வள்ளுவன் சொல்கிறான், ஒருமைக்கண் ஒருவன் தான் கற்ற கழுவி எழுமையும் ஏமா புடைத்து 7 தலைமுறைக்கு இந்த கல்வி உன்னை தூக்கிட்டு கொண்டு போய் நிறுத்திடும். அப்படி ஒரு 10 வருஷத்தில் இந்த உலகத்தில், இந்த ஊர்ல நீ ராஜாங்கம் அமைக்கலாம். கவனமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கொள். சார் சொன்னார், இதை பயன்படுத்த சொல்லுங்க, மிஸ் பண்ணிராதீங்கன்னு. மிஸ் பண்ணிராத, கவனமாக இரு. +2 நான் சொன்ன பிறகு நீ தேட ஆரம்பிக்கணும். சார் சொன்னாரு, சார் சில கோர்சஸையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, சில விஷயங்கள்னு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் கல்வியாளர் இல்லை. ஆனால் உனக்கு புரிந்த மொழியில் சில விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன், சில விஷயங்களை அறிமுகப்படுத்துறேன். பிடிச்சிருக்கா? ஆர் யூ என்ஜாயிங்? தேங்க்யூ சார். நான் இது முடிச்சிட்டேன்னா பண்ணலாம். இந்த வைப் இருக்காது, நோ இஷ்யூஸ். இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்கல்ல? தேங்க்யூ. ஒரு 10 கோர்ஸ் சொல்றேன் நான். இப்போ டாக்டர் படிக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? எழுதுறீங்களா? ஓகே. நான் சொல்றதுல நான் சொன்னதே படிக்கணும்லாம் இல்லை. நான் சும்மா அப்படி ஒரு விதைகளை தூவுறேன், நீ தேடணும். சைலன்ஸ். 1500க்கு மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு, கொட்டி கிடக்கு. எதையுமே நீ இது கிடைக்கலன்னா வருத்தமே படாத. அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீ தயாராக இரு. இப்போ டாக்டர் படிச்சுட்டு ஐயோ எனக்கு டாக்டர் கிடைக்கல, நீட்ல கிடைக்கல எனக்கு, அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல. இன்னைக்கு என்ன தெரியுங்களா? டாக்டர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டர் படிக்கலாம். அப்படி ஒரு ஆஃபர். இதெல்லாம் நம்ம உண்மையில் நம் தமிழ் பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. ஐஐடி டெல்லி, எய்ம்ஸ் டெல்லி, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி பயோ டிசைன் கோர்ஸ் கொடுக்குறான், ஆஃபர் பண்றான். எல்லாரும் சேர்ந்து படிக்கக்கூடிய, இன்னைக்கு வரக்கூடிய காலம்ன்றது ஒரு ஒரு பேஸ் மேக்கர் கருவி வைக்கிறப்ப, ஒரு ரொபாட்டிக் சயின்ஸ் வைக்கிறப்ப, உள்ளுக்குள் பண்றப்ப ஒரு இன்ஜினியர் இருக்கிறான், ஒரு டாக்டர் இருக்கிறான், ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர் இருக்கிறான், எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்க்க போறான். அதனால எனக்கு மெடிசன் கிடைக்கல ஃபிக்ஸ் பண்ணாத. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் சேர்ந்து படிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படலாம் சில பேர். நான் லாயர் ஆகணும், அப்படி யாருக்காவது ஆசை இருக்கா? லாயர் ஆகணும்ன்ற ஆசை ரொம்ப ஆச்சரியம். பெண் பிள்ளைகள் சூப்பர், கைத்தட்டுங்க அவங்களுக்கெல்லாம், வெரி குட். அங்க ஒரு பையன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சைலன்ஸ் ப்ளீஸ். சட்டம் படிக்கணும்னா
இங்க இருக்கிற யூனிவர்சிட்டி, இங்க இருக்கிற கல்லூரி நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஐஐடியில் சட்டம் படிக்கலாம். ஐஐடியை நம்ம எதுக்காக நினைச்சிட்டு இருக்கிறோம்? பிடெக் நினைச்சிட்டு. ஐஐடியில் சட்டம் படிக்கலாம், ஐஏஎம்ல சட்டம் படிக்கலாம். நமக்கு தெரியவே தெரியாது. ஐஐடியில் ஆஃபர் பண்றது, ஐஐடியில் வந்து ஹரியானா ஐஐஎம்ல வந்து ஐபிஎல்னு ஒரு கோர்ஸ், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் லா, ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, வங்கி பரிவர்த்தனைகள், இந்த பேங்கிங் சிஸ்டம், இதை பற்றிய சட்ட படிப்பு, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் லான்னு நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐஏஎம் கிளாட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு நுழைவுத் தேர்வு. நீ சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஐஐடியில் போய் படி. ஐஐஎம்ல காரக்பூர் ஐஐடியில் வந்து எல்எல்பி, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, சொத்துரிமை, இந்த காப்புரிமை வாங்கிறது, இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் அரிதினும் அரிது, கோடிகளில் சம்பாதிப்பார்கள். குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ், ஃபார்மா, இதெல்லாம் படித்தவங்க சட்டம் போய் படிக்கலாம். ஐஐடி ஆஃபர் பண்றாங்க, ஐஏஎம்ல சட்டம் படிக்கலாம். நமக்கு தெரியல. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம்ல, அதுக்கு கிடைக்கலன்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஃபேமஸான ப்ரொஃபஸர் ஃப்ரீயா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறார். உலகம் எங்கும் 60 லட்சம் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் அவர்கிட்ட, ஹார்வர்ட்ல ஃப்ரீயா. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே நமக்கு தெரியாது. 60 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. யுனெஸ்கோல போய் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருந்தப்ப, டேராடூன்ல தான் ஒரு முக்கியமான 1982 வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்னு 82லயே ஆரம்பிச்சது. அங்க வந்து எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ், எம்எஸ்சி ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன், எம்எஸ்சி நீ படிக்கலாங்க, நுழைவுத் தேர்வு உண்டு. நீ எம்எஸ்சி ஹெரிட்டேஜ் நீ படிச்ச யுனெஸ்கோல வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது பலருக்கு தெரியவே தெரியாது. நீ எந்த டிகிரி வேணாலும் படி, ஆனால் ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகப்பார். மூளையை பகுத்தாயிர படிப்பு இந்தியாவில எல்லாம் அது யாருமே எக்ஸ்ப்ளோரே பண்ணல. எம்எஸ்சி இன் காக்னிட்டிவ் ஐஐடி காந்திநகர்ல தான் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலா அவன் தான் ஆஃபர் பண்றாங்கன்றாங்க. அதுல படிச்ச ஒரு பையனை பார்த்தேன். மூளைய பகுத்தாய்வு. நான் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் பிள்ளைகளே, இன்ஸ்டிடியூஷன்லயே டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் உங்களுக்கு சொல்லித்தரது. சில பல்கலைக்கழகங்கள் ரிசர்ச் பேஸ்டில் இருக்கும், அங்கேயே ஆய்வு செய்வாங்க. முடிந்தால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போ, ஆய்வு செய்கிற பல்கலைக்கழகத்தில் போய் படி, உன் லெவலே வேற ஆயிடும். இது எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு உண்டு, தேடணும், அவ்வளவு இருக்கு படிப்பு. நீ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, அதுல பெஸ்ட்டை நீ சூஸ் பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணிக்காத. எம்பிபிஎஸ் தான் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணாத, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இதுல இன்னொரு முக்கியமான கோர்ஸ் டிசைனிங். இப்ப படிப்பு சரியா வராத பசங்க, இப்ப +2ல எல்லாம் நிறைய மார்க் எல்லாம் வாங்கலன்னா டிசைனிங், நான் சொன்னேன் சித்தார்த்னு ஒரு பையன் சொன்னேன், அவெல்லாம் டிசைனிங் படிச்ச பசங்க தான். டிசைனிங்ல இப்ப நம்ம கார்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் ஒரு பையன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமொபைல் சேர்த்து விட்டுருவோம், இல்லாட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கார் டிசைனிங், இன்னைக்கு ஒவ்வொரு காரை வடிவமைக்கிறான். கார் டிசைனிங்கை பற்றிய கோர்ஸ் நீ போய் தேடி, நெட்ல போய் தேடி பார், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உனக்கு ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு கிரியேட்டிவா யோசிக்கிறியா, நீ டிசைனிங் நீ செலக்ட் பண்ணலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் 4 வருஷம், மாஸ்டர் ஆஃப் டிசைனிங் 2 வருஷம் இருக்கு, நீ அது படிக்கலாம். ஐஐடியிலையும் டிசைனிங் படிப்பு ஆஃபர் பண்றாங்க. பரோடா யூனிவர்சிட்டி ஃபேமஸ் ஆனது. நீங்க இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும், நாளை நான் சொல்லுவது, நான் கல்வியாளர்லாம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்றேன், ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன், நீ கைடன்ஸ் வாங்கணும். இன்னைக்கு படிப்புன்றது திறமைக்காக மட்டும் இல்லை, வழிகாட்டுதலுக்கு ஆள் தேவை. எந்த கோர்ஸ், இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதே பெரிய சேலஞ்சான ஜாப்.
சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் இருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது, கோட்டை விட்டுருவோம். நான் சாருக்கெல்லாம் சொல்றது, நம்ம அதுல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் போடணும் சார், கான்சென்ட்ரேஷன் போடணும். சாய்ஸ் ஃபில்லிங், நம்ம பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறதுல மிஸ் பண்ணிடுவோம். நீ சரியான கைடன்ஸோட நீ எந்த கோர்ஸுக்கு போறது அப்படின்னு. டிசைனிங் படிப்பு, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 36,80,000 பேர் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறான், இன்ஜினியரிங் படிக்கிறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் 1,00,000 பேர். ஆனால் இந்தியாவில் டிசைனிங் படிக்கிறவங்க 40,000 பேர் தான். நம்ம 40 லட்சத்தோடு போட்டி போட்டுட்டு இருக்கோம். இங்கு 40,000 பேர், அதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல 1000 பேர் தான். போட்டி குறைவாக இருக்கிற இடத்தில் நம்ம போறதே கிடையாது. நம்ம 50 லட்சம் பேரோட ஒரு ஆளா இருந்துட்டு இருக்கோம். இங்க 1000 பேருக்கான ஒரு நுழைவுத் தேர்வு, 1000 பேர்ல போறான், எங்கேயோ பறந்துட்டு போயிட்டே இருக்கிறான், நமக்கு தெரியவே இல்லை டிசைனிங்ல. ஆனா என்ன கொடுமை தெரியுங்களா, நான் சொன்னேன் பாருங்க, செப்டம்பர்ல டிசைனிங் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ஜனவரியில் எக்ஸாம் முடியுது. +2 மார்க் தேவையில்லை. +2 மார்க்ன்றது ஒரு இதுதான், அது கம்ப்ளீட்டா ஒரு புகைப்படத்தை காமிச்சு நீ அதை பத்திய உன்னோட அப்சர்வேஷன், அது ஒன்லி உன்னோட கிரியேட்டிவ் நாலேஜ் பேஸ்டு இதுதான் டிசைனிங் கோர்ஸ் இருக்கு. அது அந்த இது இல்ல. ஒருவேளை எனக்கு யூஜியில கிடைக்கல, ஃபெடப் ஆயிடாத, ஐயோ கிடைக்கலையே, பிஜி பண்ணலாம். பிஜியில நீ ஏதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸோ இல்ல விஷுவல் ஆர்ட்ஸோ எடுத்து ஒரு டிகிரி பண்ணின்னு வையேன், பிஜி என்ட்ரன்ஸ் எழுதி நீ பிஜி பண்ண முடியும். இன்னொன்றும் சொல்றேன், உயர்கல்வியில் எல்லாரும் யூஜியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், பேச்சுலர் ஆஃப் இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஹையர் எஜுகேஷன் போறப்ப இந்தியாவிலே ரேஷியோவே இல்லை, போட்டியே கிடையாது ரொம்ப. ஏன்னா யாருமே ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கு போவதே இல்லை. அங்கு கான்சென்ட்ரேட் பண்ணு, ரொம்ப முக்கியம். அங்க கான்சென்ட்ரேட் பண்ணு, பிஜி பண்ணிரு, எக்ஸாம் எழுதிரு, ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிடு. இதுதான் ஃபிக்ஸ் அப்படிலாம் இல்லை. இப்போ ஐஐடியில் ஐயோ ஜேஇ எழுதுனா மட்டும்தான் ஐஐடி அப்படி இல்லைன்றாங்க. நான் அன்னைக்கு ஐஐடியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு அங்கே உள்ள சேர்மன் சார்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் வந்து பிஎஸ்சி பிடெக் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி ஜியாலஜி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எது படித்தாலும் ஐஐடியில் போய் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் இருக்குது, அது நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ஐஐடியில் போய் படிக்கலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு ஜேஏஎம் ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது சார், நீங்கள் அது படிச்சீங்கன்னா ஐஐடியில் படிக்கலாம். டிகிரி முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஐஐடியில் போய் படிக்கலாம். கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஐஐடியில் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் நீ படிக்கலாம். எம்எஸ்சி எம்டெக் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் பிஹெச்டின்னு ஒரு ஆஃபர் பண்ணுறான். இதெல்லாம் நான் சும்மா அப்படி விதைக்கிறேன். நீ பிஎஸ்சி படிக்கிறியா, நீ ஆர்ட்ஸ் படிக்கிறியா, எது வேண்டாலும் படிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதை கண்டுபிடிச்சிரு. இதுதான் அதுதான் நினைக்காத, எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி இருக்கு. இன்னொன்று நிலவியல் படிப்பு, ஜியாலஜி, அதெல்லாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தருமபுரி அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியில் நிலவியல் படிப்பு. நீங்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்கிற எல்லா கட்டுமான எல்லா விஷயமும் நிலவியல் ஆய்வு தான். அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது நமக்கு பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு மிகப்பெரிய குற்றங்கள் நடக்கின்றன, அதை கண்டுபிடிக்கிறான். கிரைம், குற்றம் நடந்தது என்ன, தடயவியல் கோர்ஸ். ஆனா நீ தடயவியல் படிக்கிறது இல்லை, அதுக்குன்னு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அங்க போய் படிக்கணும். சட்டம் படிக்கிறது இல்லை, சட்டத்துக்குன்னு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அங்க போய் படிக்கணும். ஐஐடி, ஐஏஎம், எய்ம்ஸ் அதுக்குன்னு இருக்கும், நமக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்போ நிறைய பேர் ரொம்ப பிஎஸ்சி படிச்சுட்டு அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, இங்கே பிஎஸ்சி படிப்பாங்க, எதுவும் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு எழுதி பார்ப்பாங்க, இல்லையா பிஎட் முடிச்சுட்டு வாத்தியார் வேலைக்கு. நமக்கு தெரிஞ்ச ரூட்டு இவ்வளவுதான். JGEE-BILS அப்படின்னு ஒரு எக்ஸாம், நீ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ஐஐடியில் பண்ணலாம். எல்லாம் பிஹெச்டி. நுழைவுத் தேர்வு இருக்கு, தெரியாது. மேத்தமெட்டிக்ஸில் நீ டாப்பா இருக்கியா,
என்னோட ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் தரமணிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு. எல்லாம் வெளி மாநிலத்தவர் தான் வந்து படிக்கிறான். நம்ம பிள்ளைகள் இல்லவே இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கோர்சஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் இதை ரொம்ப கேப்சூலில் உனக்கு தரேன். நீ +2 முடிக்கிற, +10 தேடல ஆரம்பி. என்ன 80 நுழைவுத் தேர்வு என்ன நடக்குது யோசிக்க ஆரம்பி. 80 நுழைவுத் தேர்வு, அதில் என்ன படிக்கலாம், என்ன போற, கண்ணை மூடிட்டு எழுது. நீ பாஸ் பண்ணிடுவே. அதன் பிறகு கைடன்ஸ் வா. அந்த கைடன்ஸை நான் தரேன். நான் கல்வியாளர் இல்லை, ஆனால் சரியான நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்த அண்ணன் உங்களுக்கு இருக்கான், என்னை தொடர்பு கொள், உனக்கு நான் கைட் பண்றேன். நான் உனக்கு ரெஃபர் பண்றேன். ஆம்பிஷன் வச்சுக்கோ. கொட்டி கிடக்கிறது கோர்ஸ். மெடிசன்ல அவ்வளவு பிரிவுகள் இருக்கு. இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஸ்பீச் டிலேன்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஸ்பீச் டிலே. குழந்தைகளுக்கு பேச்சு வரல. ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆள் இல்லை இந்தியாவில். டாக்டர்கள் குறைவா இருக்கிறாங்க, பேஷண்ட்டு. ஸ்பீச் டிலே, ஸ்பீச் தெரபிஸ்ட் என்ன தெரியுங்களா? 40 நிமிஷத்துக்கு 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது தெரியாது. அப்ப தேடலை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸ் பண்ணாத, தப்பு. அப்பா சொல்றார், நீ எழுது. எம்ப்ளாய்மெண்ட் எனக்கு முடிச்சோடனே இங்கே 40,000க்கு வேலை ஃபிக்ஸ் பண்ணாத. ஒரு 8 வருஷம், நான் பேரண்ட்ஸுக்கு இதன் மூலமாக சொல்றது, ஒரு 8 வருஷம் அவனை விட்டுருங்க. அவன் தலைமுறையை மாற்றிடுவான். எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு முக்கியம் அல்ல, பேக்கேஜ் தான் ரொம்ப முக்கியம். இந்த படிப்பு நல்ல படிப்பு, இந்த படிப்பு கெட்ட படிப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உலகம் இன்டகிரேட்டட் சிஸ்டத்துக்குள்ள எல்லாரும் எல்லாமும் ஒருங்கிணைந்து படிக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஸோ இதற்கு நீ தயாராக இருக்கணும். அப்போ நீ இதுக்கு கல்வியை ரொம்ப இனிமையாக மாற்றிக்கோ. நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுறோம். இல்லை, ஒன்று இல்லைன்னாலும் இன்னொரு இடத்துல உனக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ்டாக இரு. யூபிஎஸ்சிலாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. கலெக்டர் ஆகலாம், அந்த ஸ்டோரிலாம் வேற நிறைய இருக்கு. அப்போ நீ என்ன செய்யணும்? ஓரளவுக்கு நான் சில விதைகளை விதைச்சிருக்கிறேன் உங்களுக்கு. நீ இனிமே தேட ஆரம்பிக்கணும். முடிஞ்சா ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நான் கண்டக்ட் பண்ண பார்க்குறேன். நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா? இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லையே. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கே போகிறோம், தெரியல. நான் போகிறேன், கான்ஃபரன்ஸ் நடக்குது ஹையர் எஜுகேஷனுக்கு. இந்த மாதிரி பிள்ளைகள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபீஸ் கட்டி 10,000 ரூபாய் கட்டி வருவாங்க. அவங்க வந்து இந்த 80 நுழைவுத் தேர்வுகள் பற்றிலாம் கைட் பண்ணுறாங்க. பார்த்தா 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க பேரண்ட்ஸ். செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி, பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள், விஷயம் தெரிஞ்ச பிள்ளைகள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஐஐடி கேம்பஸில் நடக்குது, தெரிஞ்சிருக்கு, போய் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இது நடக்கிறதே தெரியல, இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியல. நான் தான் வேடிக்கையாக சொன்னேன், நம்ம பிள்ளைகள் கைகளில் சாவியை கொடுத்து பூட்டை தொரடான்றோம், கடுமையாக உழன்றோம், விடாமுயற்சியோடு உழைன்றோம், இரவு பகலாக உழைன்றோம். அவனும் திறந்துட்டே இருக்கிறான், பூட்டு திறக்கல. என்ன காரணம் தெரியுமா? அவன் கையில் தவறான சாவியை கொடுத்து விட்டோம். நம்ம புள்ள உழைச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் அவன் கைகளில் அவனுக்கு எளிதான ஒரு குச்சி கிடைச்சிருது, அதை வச்சு அவன் திறந்துட்டு போயிடுறான். அந்த தங்க சொர்க்கம் அவனுக்கு கிடைச்சிருது, நமக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும்? நீலாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு மொபைல் ஃபோனை சார் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஜயோட பாட்டு வருது, அஜித்தோட பாட்டு வருது அப்படின்னா வந்த 1 மணி நேரத்திற்குள் 2 கோடி பேர் பார்த்துடுறாங்க. எத்தனை பேர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் பேச்சை நீங்க தேடி போய் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் +2க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்துருக்கிறீங்க? தெரியாது. நீங்கள் தேடணும். தமிழ்நாட்டை தாண்டி தேடுங்க, தமிழக எல்லையை தாண்டி தேடுங்கள். உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும், உங்களால் சாத்தியப்படும். கவனம் ரொம்ப முக்கியமாக இருங்க. நீங்கள் ஜெயிக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம்தான்,
நம்ம கையில் நம்ம பெரிய பணக்காரன் கிடையாது, நம்ம கையில் பெரிய இது கிடையாது. ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கிராம பிரச்சனை, அந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருந்தாலும் உன்னால் ஜெயிக்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? உன் கையில் கல்வின்ற ஆயுதம் இருக்கு. கல்வியை வைத்து கொண்டு வெற்றி பெறப்பார், ஒரு தலைமுறையை தாண்டி வெற்றி பெறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக ஒரு சின்ன கதையோட முடிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? ஓரளவுக்கு ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். சொன்னால் தானே எனக்கு தெரியும். கைத்தட்டல் மூலமாக சொல்லுங்கள். ஆர் யூ? தேங்க்யூ.